ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா அது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன். என்னப்பா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லுவார். வி டிஸ்கஸ் அபவுட் திங்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து ரெகுலராகவே நடக்கும். சிம்லராக நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோக்கும் நான் வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் போட்டிருந்த வீடியோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, ஹி வாஸ் லைக், நீ போட்ட வீடியோ ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது, எனக்கு அதில் எதுவும் தப்பாலாம் தெரியல. பட் ஸ்டில் நான் பார்த்த சில நியூஸஸும் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து எல்லாமே ஒன் சைடடாக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. வெறும் பசங்களை மட்டுமே ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். வாஸ் பசில்டுன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஹீ டோல்ட் லைக், இப்போது இந்த கொல்கட்டா டாக்டர் விஷயத்தில் கூட தெர் வாஸ் அ கேர்ள் வித் விக்டிம்ஸ், விக்டிம் கூட அங்கே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அண்ட் ஷீ வாஸ் அகெயின்ஸ்ட் ஹர். அவங்களுமே இந்த விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீ பசங்களை ப்ளேம் பண்ணுறல, அப்போ வாட் அபவுட் தட் கேர்ள் ஹூ வாஸ் ஹெல்பிங் தேம், அவங்க வந்து அப்போ என்ன அப்படின்ற மாதிரியும். ஆல்சோ வந்து இப்போது இந்த ஸ்கூல் பசங்க என்சிசி கேம்பில் ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து இது பண்ணதுலேயும் தெர் வாஸ் அ டீச்சர் இன்வால்வ் இன் தட், ஃபீமேல் டீச்சர் அவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு பையனை வந்து அவங்க டீச்சர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் த பாஸ்ட் 2 years 3 years சம்திங் அவங்க சொன்னார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க தானே செய்யுது. அதை ஏன் நீங்கள் யாரும் அட்ரஸ் பண்ணவே மாட்டேறீங்க? நீங்கள் எப்போ பாரு வந்து பசங்களை மட்டுமே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அது வந்து எப்பயுமே பசங்களை மட்டுமே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னப்போ ஐ தாட் கரெக்டு தானே அவர் சொல்கிறது. அப்போ அவங்க கூட இருந்த பொண்ணுக்கு ஏன் அது தப்புன்னு தோணலை? வாட் இஃப் அந்த பொண்ணுக்கு, அந்த கொல்கட்டா டாக்டர் கூட இருந்த அந்த பொண்ணுக்கு தே ரேப்ட் ஹர், அந்த டாக்டரை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. வாட் இஃப் தே டர்ன்ட் அவுட் டு பி தெம்? அடுத்து அவங்கக்கிட்ட டேர்ன் ஆகிட்டா என்ன பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட்? ஆர் அவளை யார் காப்பாற்றிருப்பாங்க? ஹவு டிட் ஷி ஃபீல் சேஃப் தேர்? எனக்கு புரியவே இல்லை. ஐ வாஸ் ஸோ பசில், ஹவு குட் வி டூ திஸ்? எப்படி நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர் நமக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆதங்கமும் எவ்வளோ பெரிய மனசு வருத்தமும், அதை விட டபுள் மடங்கு பெரிய மனசு வருத்தமும் பெரிய வேதனையும் நம்ம ஜெண்டரில் நம்ம கூட இருந்து எனக்கு பீரியட்ஸ் எப்படி வலிக்குதோ அப்படி தானே உங்களுக்கும் வலிக்கும், எனக்கு எப்படி ஊசி குத்துனா வலிக்குதோ அப்படி தானே உங்களுக்கும் வலிக்கும்னு தெரிகிற ஒருத்தவங்க தெரிஞ்சு அதை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற பிரச்சனையை தாண்டி இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் ஹியூமனிட்டியவே கொஸ்டின் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. நான் நினச்சிட்டு இருந்தேன் மதர்ஹுட்டில் தான் வந்து ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு வந்து பெரிய லைக் ஹெல்ப்பாக இல்லாமல் ஒரு எதிரியாக நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மதர்ஹுட்டில் இட் ஹேப்பன்ஸ், எல்லா அம்மாவுமே வில் அண்டர்கோ திஸ். அவங்கவுங்க மாமியாராக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அவங்களோட இன்லாவாக இருக்கலாம், அண்ணியா, நாத்தனார், வாட் எவர், அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஷீ வில் ஹாவ் அ ப்ராப்ளம் ஃபீமேல் ரூபத்தில். பட் இது வந்து ஒரு விஷயமா இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு ரேப்புக்கு, ஒரு 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 குழந்தைய அப்யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு அம்மா, ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல, எனக்கு புரியல, என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. யாரை நம்பி நம்ம வந்து பசங்களை வெளியில் அனுப்புறது? யார் கூட நம்பி அனுப்ப சொல்கிறீங்க? ஆம்பளைங்களை நம்பி அனுப்ப வேணாம்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட அனுப்பிச்சி வச்சா அங்கேயுமே சேஃப்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா நான் வந்து சேஃபாக இருக்கணும்னு என்னை கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கிற ஸ்கூலில், கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூலில் போட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீச்சர்ஸுமே இப்போ எனக்கு சேஃப்டி இல்லையே. அப்போ என்ன பண்ணுறதுண்ணா? என்ன பண்ணணும்? யார்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு புரியல. எங்கே தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. See, this is not what we were taught. This is not what we were brought up to. எங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கலப்பா. நான் வந்து ஸ்கூல் படித்தப்போ, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு எங்கள் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், இல்லை எங்கள் சண்டே கிளாஸ்லையாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத, உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும், நீ பண்ணக்கூடாது. இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அதை தானே சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி இப்போ வந்து அந்த என்சிசி கேம்ப் விஷயத்தில் இன்வால்வ் இருக்க டீச்சருக்கு எப்படியும் ஒரு 30-40 years இருக்கும். ஷி வுட் ஹவ் டாட் சம்மன் லைக் மீ. என்ன மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க டீச்சராக இருந்திருப்பாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வுட் ஷி ஹவ் பாட் அப்? என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அவங்களாம்? எனக்கு ஐ வாஸ் ஸ்டன்ட்.
அந்த நியூஸ் கேட்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த விஷயம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. பேசுகிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு லிட்ரலாக வந்து அப்படியே அந்த கொலை நடுங்கி போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. எதை நம்பி நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, எதை நம்பி நம்ம பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புறது, எதை நம்பி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகிறது, வெளியில் போகிறது, யாரை நம்பி பேசுகிறது, யாரை நம்பி சீரியஸாகவே எனக்கு புரியல. ஸோ எவ்ரி பேரண்ட், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், நம்ம கையில் அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு வலிக்கும்னு சொல்லி கொடுப்போம். உனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு வலிக்கும். யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட் டு ஹர்ட் எனி ஒன்னு சொல்லி கொடுப்போம். அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ அதை பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து ரொம்ப 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 மோசமாயிட்டிருக்கு. இதை நான் எப்படி இது வந்து நான் ஹார்ஷாக சொல்கிறேன், இல்லை ரஃபாக எப்படி வேணால் இருக்கட்டும். பட் வி ஆர் பிகமிங் டாக்ஸிக். த ஜென்ரேஷன்ஸ் ஆர் பிகமிங் ஸோ டாக்ஸிக். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை ஒரு நல்ல ஜென்ரேஷனாக, ஒரு ஹியூமனிட்டியோடு இருக்கிற ஒரு ஜென்ரேஷனாக வளர்க்குறதுக்கு லெட்ஸ் த பேரண்ட்ஸ், ஆஸ் பேரண்ட்ஸ் லெட் அஸ் டேக் அ பிளட்ஜ் டு க்ரோ அப் அவர் சில்ட்ரன் இன்டு ஹியூமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் ஹியூமனிட்டியோடு அவங்கள வளர்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம அந்த குழந்தைங்கள வளர்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி பேபிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், பால் மாதிரி. அவங்க அதில் வந்து விஷத்தை கலந்து அவங்கள திரிக்கிறதும் இல்லை வந்து அதை நல்லபடியாக அதை பாதுகாத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க விஷம் கலராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். லெட் அஸ் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, லெட் அஸ் பி ரெஸ்பான்சிபிள். நம்ம அடுத்த ஜென்ரேஷனை ஹியூமனிட்டியோட வளர்க்கலாம். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். ஸோ வித் அ வெரி ஹெவி ஹார்ட் எனக்கு இந்த வீடியோ என்ன பேசணும், இதுதான் பேசணும் அப்படின்லாம் நான் யோசிச்சலாம் பேசலை. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ இஃப் எனிதிங் இஸ் ராங், ப்ளீஸ் ஃபர்கிவ், and any suggestions is most welcome. So do comment. Bye.